தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வரத்து குறைவால் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. இப்பகுதிகளில் விளையும் தக்காளி கடந்த வாரம் மார்க்கெட்டில் 15 கிலோ கொண்ட பெட்டி 150 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போன நிலையில் தற்போது 600 ரூபாய் வரை ஏலம் போகிறது. சில்லறையில் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்கள் 37 பேரை மீட்க வலியுறுத்தி பூம்புகார் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 75 விசைப்படகுகள் 500க்கும் அதிக ஃபைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. சுருக்குமடி வலையை முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்தி நாகை, காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 600க்கும் அதிக விசைப்படகுகளும் 3500க்கும் அதிக ஃபைபர் படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடியை சார்ந்த தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் பக்தர்கள் அதிகம் புழங்கும் இடத்தில் உள்ள கடையை யானை சேதப்படுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. பூண்டி ஆண்டவர் சிவன் கோவில் வளாகத்தை சுற்றி பூஜை பொருட்கள், தேங்காய் பழம் விற்கும் கடைகள் இருக்கின்றன. இந்நிலையில் அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை கடை ஒன்றுக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் ஓட்டம் பிடித்தனர். கடும் வெப்பத்தின் காரணமாக ராஜபாளையத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சஞ்சீவி மலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறும் நிலை உருவானது. இதனால் அடிவாரத்தில் வசிக்கும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். கோர்டோபா மாகாணத்தில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயால் 16,000 ஹெக்டேர் வனப்பகுதி மற்றும் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. வனப்பகுதிக்கு அருகே வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மெக்சிகோவில் சூறாவளி காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. ஜான் என பெயரிடப்பட்டுள்ள அந்த சூறாவளி காரணமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் மரங்கள், மின்கம்பங்கள் ஆங்காங்கே சாய்ந்தன. இதனால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மாயமான 10 வயது சிறுமி மீட்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். லூசியானாவில் வனப்பகுதிக்குள் சென்று தொலைந்து போன சிறுமியை தெர்மல் ட்ரோன் உதவியுடன் காவல்துறையினர் மீட்டனர். இங்கிலாந்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் புகுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே விம்பிள்டன் கால்பந்து மைதானத்தில் மழைநீர் தேங்கியதால் அங்கு நடைபெறவிருந்த போட்டிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. கனடாவில் சமூக உறவை வலுப்படுத்தும் விதமாக 8000 டோமினோஸ்களை 2.5 கிலோமீட்டருக்கு தனியார் அமைப்பு ஒன்று அமைத்துள்ளது. அருகில் உள்ள வீட்டார்களின் பெயர்கள் கூட தெரியாத அளவிற்கு சமூகம் மாறியுள்ள தலைநகர் டொரண்டோவில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்கு மத்தியிலும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் ஏழுமலையான் கோயில் லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. இதனால் கோயிலில் பரிகார பூஜையும் செய்யப்பட்டது. இந்த சூழலிலும் ஏழுமலையான் கோயிலில் தினந்தோறும் லட்சக்கணக்கான லட்டுகள் விற்பனையாகி வருகின்றன. கடந்த 10 நாட்களில் மட்டும் 36 லட்சத்திற்கும் அதிகமான லட்டுகள் விற்பனையாகி உள்ளன. குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி 4,07,000 லட்டுகள் விற்பனையாகி உள்ளன. 16ஆம் தேதி 3,88,000 லட்டுகளும், 18ஆம் தேதி 4,68,000 லட்டுகளும் விற்பனையாகி உள்ளன. 23ஆம் தேதி 3,08,000 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன.
பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் சென்னை உட்பட 11 இடங்களில் மேற்கொண்ட சோதனை நிறைவடைந்தது. தடை செய்யப்பட்ட அமைப்பின் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்தவர் ஏற்கனவே கைதானவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு விவகாரம் தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்து இதுவரை 9 நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்களை சேர்த்ததும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில் அம்பலமானது. இதற்காக உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிலிருந்து பணப்பரிவர்த்தனை நடந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் உள்ள இதே அமைப்பைச் சேர்ந்த பலருடன் தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது. முதல் வழக்கில் கைதான 3 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டது. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை, சிட்லப்பாக்கம், வண்டலூர் உள்ளிட்ட 10 இடங்களிலும் கன்னியாகுமரியில் ஒரு இடத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் விரிவான சோதனை நடத்தினர். அங்கிருந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். ஏற்கனவே கைதான ஹமீது உசைன் என்பவர்தான் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வந்ததும் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்து வந்ததும் சோதனையின் அடிப்படையில் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியை நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. திருப்பதி கோயில் லட்டு பிரசாத சர்ச்சை குறித்து சமூக ஊடகத்துக்கு பேட்டியளித்த திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி, பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்தும் மாத்திரைகளும் கருத்தடை மாத்திரைகளும் கலக்கப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் 5 பிரிவுகளின் கீழ் மோகன்ஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவை தொடர்ந்து சென்னை ராயபுரத்தில் தனது வீட்டில் இருந்த மோகன்ஜியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து திருச்சி குற்றவியல் 3ஆம் எண் நீதிமன்ற நீதிபதி முன்பாக மோகன்ஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மோகன்ஜியின் பேட்டியை முழுமையாக ஆய்வு செய்த நீதிபதி அவர் கைதுக்கான முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்தார். அதே சமயம் கைது செய்த விதம் சட்டவிரோதமானது என்றும் நேரில் ஆஜராக நோட்டீஸ் கொடுத்த காவல்துறையினர் பிற்பகல் 3 மணி வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே கைது செய்தது ஏன் என விமர்சித்தார். பின்னர் இயக்குநர் மோகன்ஜியை நீதிபதி அவரது சொந்த பிணையில் விடுவித்தார். திரைப்பட இயக்குநர் மோகன் கைதுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக திரைப்பட இயக்குநர் மோகன் கைது செய்யப்பட்டார். இதற்கு தனது எக்ஸ் தள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள ராமதாஸ், அரைகுறை புரிதலுடன் திருச்சி காவல்துறையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட பஞ்சாமிர்தம் குறித்து இவ்வாறான தகவல்கள் கூறப்பட்டிருக்கலாம் என்றே மோகன் கூறியதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மோகன் கூறியதில் தவறு இல்லை என கூறியுள்ள ராமதாஸ், அங்கொன்றும் இங்கொன்றுமாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவரை கைது செய்தது அநீதி என தெரிவித்துள்ளார். வீட்டுமனை முறைகேடு வழக்கில் எந்த விசாரணையையும் சந்திக்க தான் தயார் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா, விசாரணைகளை சந்திப்பதற்கு தனக்கு தயக்கமில்லை என்றார். ஆனால் அந்த விசாரணை சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறதா என அறிய வேண்டியுள்ளதாகவும் அதற்காக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் உண்மை வெளிவரும் என உறுதியாக நம்புவதாகவும் சித்தராமையா கூறினார். பாஜக மற்றும் மதசார்பற்ற கட்சிகளின் சதிக்கு எதிராக தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை உள்ளதாகவும் சித்தராமையா கூறினார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் தனது கருத்துக்களை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கமளித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த பவன் கல்யாண், சனாதன தர்மத்தை பாதுகாக்க தேசிய அளவில் வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் சனாதன தர்மம் இழிவுபடுத்தப்படுவதை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரகாஷ் ராஜ், ஏன் இந்த விவகாரத்தை தேசிய பிரச்சனையாக ஊதி பெரிதாக்குகிறீர்கள் என பவன் கல்யாணிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த பவன் கல்யாண், இந்துக்கள் தாக்கப்படும் போது அவர்களை அமைதியாக இருக்க சொல்வது பாரபட்சமானது என்றார். எனது வீடு தாக்கப்படும் போது நான் பேசக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் தனது கருத்தை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டது ஆச்சரியமளிப்பதாக பிரகாஷ் ராஜ் எக்ஸ் தள பக்கத்தில் கூறியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து திரும்பியதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதாக கூறியுள்ள பிரகாஷ் ராஜ், அதுவரை தனது பழைய பதிவை படித்து பார்த்து அதில் கூறியதை புரிந்து கொள்ளுமாறு பவன் கல்யாணை கேட்டுக்கொண்டுள்ளார்.
நடிகர் ஜெயம் ரவி தனது உடைமைகளை மனைவி ஆர்த்தியிடமிருந்து மீட்டுத்தரக் கோரி அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஆனால் திருமண பந்தத்திலிருந்து விலகியது தன்னை கலந்து ஆலோசிக்காமல் அவரே எடுத்த முடிவு என ஆர்த்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஆர்த்தி வீட்டில் இருக்கும் உடைமைகளை பெற்றுத்தரக் கோரி அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயம் ரவி புகார் அளித்துள்ளார். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரிய மனுவின் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கிண்டி ரேஸ் கிளப் நிர்வாகம் 730 கோடி ரூபாய் குத்தகை நிலுவைத் தொகையை செலுத்தாததால் ஒப்பந்தத்தை தமிழக அரசு அண்மையில் ரத்து செய்தது. இதை எதிர்த்து ரேஸ் கிளப் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டதுடன் அதை அவசரமாக விசாரிக்கவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு நிலம் சுவாதீனமும் எடுக்கப்பட்டு விட்டதால் உடனடியாக நிவாரணம் கோர முடியாது எனவும் பல தகவல்களை மறைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ரேஸ் கிளப் இடத்தில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டால் சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குத்தகைக்கான காலம் முடிந்தாலும் முறையாக நோட்டீஸ் அளிக்காமல் காலி செய்ய வலியுறுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி ரேஸ் கிளப் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பு தேதியை ஒத்திவைத்தனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் காவல்துறை பாதுகாப்புடன் சென்னை சிட்லப்பாக்கம் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. தொழிலதிபர் ஆனந்தன் என்பவரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய விவகாரத்தில் சிசிங் ராஜா மீது வேளச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவை பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது காவல்துறையினரை தாக்க முயன்றதாக என்கவுண்டர் செய்யப்பட்டார். என்கவுண்டர் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கூராய்வு பின் சிசிங் ராஜாவின் உடல் அவரது மனைவி ஜானகியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து உடல் தகனம் செய்யப்பட்டது. தெலங்கானாவில் விபத்தில் சிக்கிய லாரியிலிருந்து சாலையில் கொட்டிய மீன்களை மக்கள் அள்ளிச் சென்றனர். வாரங்கள் நோக்கி மீன்களை ஏற்றிச் சென்ற லாரி மரிபேடு அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனால் வாகனத்தில் இருந்த மீன்கள் சாலையில் சிதறின. சுற்றியிருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். சாலையில் துள்ளி குதித்த மீன்களை மக்கள் பைகளில் அள்ளினர். இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். நடிகர் அஜித் குமார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மோட்டார் ஸ்போர்ட் GT கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் கார் பந்தயத்தில் மீண்டும் பங்கேற்பதற்காக அஜித் குமார் கடுமையாக உழைத்து வருகிறார் என்றும் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருந்து மீண்டும் பந்தயத்தில் ஈடுபடுத்த முடிந்தால் அது ஒரு பாக்கியமாக இருக்கும் எனவும் பதிவிட்டுள்ளார். இதற்கு முன்பு அஜித் குமார் 2002ஆம் ஆண்டு ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப் பந்தயத்திலும் 2010ஆம் ஆண்டு ஃபார்முலா 2 பந்தயத்திலும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறையை நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் அப்துல் கலாம் நினைவிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்கள் பயிலும் உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதான் காலாண்டு தான் சொல்லியிருக்கோமே, 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேசி நாங்கள் முடியும். பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது அதை கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும், இல்லைன்னா 10வது வகுப்போட நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தாப்புல மனநிலையில் அது நிலவி கொண்டு அதை நாங்கள் தனியாக ஒரு லிஸ்ட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். அது நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சரிடமும் அது ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மிக விரைவில், ஏன்னா அவரும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான், கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்தனர். எல்லாமே பார்த்திங்கன்னா நிதி சார்ந்து இருக்கின்றது. வேலூர் CMC மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 6 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி வீடு திரும்பினார். தந்தை மு க அழகிரி, தாய் காந்தி ஆகியோர் அவரை காரில் அழைத்து சென்றனர். சென்னையில் நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டபோது துரை தயாநிதி மயங்கி விழுந்தார்.
தொடர்ந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் வேலூர் அழைத்து செல்லப்பட்ட அவர் சிஎம்சி மருத்துவமனை மறுவாழ்வு மையத்தில் பிசியோதெரபி, பேச்சு பயிற்சி உள்ளிட்ட சிகிச்சைகளை பெற்று வந்தார். தற்போது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து துரை தயாநிதி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முன்னாள் அதிமுக அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது ஊழல் வழக்கை தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். அப்போது அவர் அடுக்குமாடி குடியிருப்புக்கு திட்ட அனுமதி வழங்க சுமார் 28 கோடி லஞ்சம் பெற்றதாக சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது. வைத்திலிங்கம், அவரது 2 மகன்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய 11 நிறுவனங்கள் மீது இந்த ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த லஞ்ச பணத்தில் சொத்துக்களை வாங்கியதாக கூறி தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு சுமார் 36,40,000 இருந்த வைத்திலிங்கம் குடும்பத்தினரின் சொத்து மதிப்பு 2016ஆம் ஆண்டில் 34 கோடிக்கு மேல் இருந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கூறியுள்ளனர். வருமானத்தை விட 1057% அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2023-24 நிதியாண்டில் பங்குச் சந்தைகளில் முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபட்ட 73 லட்சம் பேர் பணத்தை இழந்துள்ளது செபியின் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. முதலீட்டாளர்கள் குறித்து பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. பங்குச் சந்தைகளில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எனப்படும் முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களில் 91% பேரில் ஒவ்வொருவரும் சராசரியாக 1,20,000 ரூபாயை இழந்துள்ளதாக செபி கூறியுள்ளது. கடந்த நிதியாண்டில் முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 75,000 கோடி ரூபாயை இழந்துள்ளனர் என்றும் செபி கூறியுள்ளது. குறிப்பாக 4 லட்சம் பேர் தலா 28 லட்சம் ரூபாயை முன்பேர வர்த்தகத்தில் இழந்திருப்பதாகவும் செபி தெரிவித்துள்ளது. அதே நேரம் முன்பேர வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களில் 7.2% பேர் லாபம் ஈட்டியிருப்பதாக செபி கூறியுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பல போலி நிறுவனங்கள் மூலம் 10,179 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி பதிவு பெறுபவர்களிடம் ஆதார் எண் சோதனை செய்யப்படுவதாக மறைமுக வரிகள் ஆணையத்தின் உறுப்பினர் ஷசாங் பிரியா தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி பதிவு செய்ய வரும் வர்த்தகர்களிடம் ஆதார் எண் சோதனை செய்யும் முறை ஏற்கனவே 12 மாநிலங்களில் அமலில் இருப்பதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், வரும் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் மேலும் 4 மாநிலங்கள் இதில் இணையும் என கூறியுள்ளனர். தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வருபவர்களிடம் ஆதார் சோதனை செய்யும் பணி தொடங்கப்பட உள்ளதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அசோசேம் நிகழ்ச்சியில் பேசிய ஷசாங் பிரியா, வரும் காலங்களில் ஜிஎஸ்டி செலுத்துபவர்கள் ஒரு மாதத்தில் எத்தனை பில்களை சமர்ப்பித்துள்ளன உள்ளிட்ட விவரங்கள் கேட்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 10,700 போலி நிறுவனங்கள் மூலம் 10,179 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ள நிலையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமை புகாரில் கைது செய்யப்பட்ட மலையாள நடிகர் முகேஷ் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கேரள மாநிலம் கொல்லம் தொகுதி எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது நடிகை ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார். இதையடுத்து கொச்சி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே முகேஷ் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு விசாரணை குழு நடிகர் முகேஷை கைது செய்து பாலியல் புகார் குறித்து விசாரித்தது. பின்னர் எர்ணாகுளம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடிகர் முகேஷ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவிடம் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் குவிந்ததால் விறுவிறுவென அவர் காரில் ஏறி சென்றார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனத்திற்காக சென்றிருந்தார். அவருக்கு திருக்கோயில் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அப்போது அவரை கண்ட ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுப்பதற்காக குவிந்தனர். இதனால் விறுவிறுவென காரில் ஏறி புறப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மத்தூர் மகிஷாசுரமூர்த்தி அம்மன் கோயிலில் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை பூவிருந்தவல்லியில் பெய்த கனமழை காரணமாக ஆதிதிராவிட நலப்பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல நீர் தேங்கி காணப்படுகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது.
குறிப்பாக பூவிருந்தவல்லியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கிய நிலையில் ஆதிதிராவிட நலப்பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல காட்சியளித்தது. இதனால் மாணவர்கள் அவதிக்காளாகினர். மழைக்காலங்களில் கழிவுநீரும் தேங்குவதன் காரணமாக மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு அருகே அமைந்துள்ள சஞ்சீவி மலையில் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் அணைத்தனர். கடந்த சில வாரங்களாகவே மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் சஞ்சீவி மலை அடிவாரத்தில் காலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக மலையின் பல்வேறு பகுதிகள் தீப்பிடித்து எரியத் தொடங்கின. வனத்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையால் அடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் புறப்பட்ட மீனவர்களின் படகு சூறை காற்றினால் நடுக்கடலில் மூழ்கியது. இதனையடுத்து படகிலிருந்து மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டனர். சோழியக்குடி லாஞ்சியடி பகுதி மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நள்ளிரவில் ஏற்பட்ட சூறைக்காற்றால் படகு கடலில் கவிழ்ந்தது. கடலில் தத்தளித்த மீனவர்கள் காளிகண்ணன், பாஸ்கரன், மதியழகன், கந்தன், ராபின்சன், நவனேஷ் ஆகியோரை சக மீனவர்கள் படகில் சென்று பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர்.